வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஒர்க்கில் சர்தோசி வச்சு மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சர்தோசி வச்சு பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஆரி புட்டாஸ் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டிச் ட்ரை பண்ணுறதுக்காக சுகர் பீடும் ரவுண்ட் பீடில் 4 mm சைஸ் பீடும் எடுத்திருக்கேன். அதோட நார்மல் மெஷின் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டிசைனில் ஸ்டிச் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் கீறியிருக்கேன். த்ரெட்டை க்ளோத்தோட மேல் பகுதிக்கு எடுத்து அதில் ஒரு பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டு அப்படியே மேல் பக்கமாக இழுத்து பீடோட உள் பக்கம் விட்டு த்ரெட்டை கீழ் பக்கமாக இழுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். அடுத்து க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேலே இழுத்துப்போம். இழுத்துட்டு ஒரு 4 mm பீடும் சுகர் பீடும் கொடுத்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்குவோம். த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுத்து சுகர் பீட் பக்கம் உள் பக்கமாக த்ரெட்டை விட்டு இப்படி லாக் பண்ணிப்போம். க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துப்போம். ஒரு சுகர் பீடும் ஒரு 4 mm பீடும் இன்னொரு சுகர் பீடும் கொடுத்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்குவோம். போட்டுட்டு த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுத்து மேல் பக்கமாக சுகர் பீடுகளுக்கு கொடுத்து இப்படி லாக் பண்ணிப்போம். க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேலே இழுத்துப்போம். எடுத்துட்டு நீடிலில் 4 mm பீடை கோர்த்து த்ரெட்டோட உள்பக்கம் ஒரு பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை அப்படியே இந்த 2 பீடுக்கும் சென்டருக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அந்த த்ரெட்டில் இந்த பீடை கோர்த்துப்போம். கோர்த்துட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த த்ரெட்டை அப்படியே ரிவர்ஸுக்கு கொண்டு வந்து இந்த பீடோட உள் பக்கம் விட்டு லாக் பண்ணிப்போம். அடுத்த பாக்ஸில் கீழேருந்து த்ரெட்டை மேலே இழுத்துப்போம். இழுத்துட்டு இந்த த்ரெட்டுகளுக்கு 4 mm பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணி இந்த பீடை சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம். பாருங்கள், இதிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து சுகர் பீடை எடுத்து 2 பீடாக நாம் சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். அடுத்து க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேலே இழுத்துப்போம். இழுத்துட்டு 4 mm பீடை எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே நாம் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். இந்த 2 பீடுக்கும் மேல் பக்கமாக தள்ளி த்ரெட்டை மேலே இழுத்துப்போம். எடுத்துட்டு ஒரு 4 mm பீடை கொடுத்து சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் இன்னொரு பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், இந்த இடத்துல நாம் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். அடுத்த பாக்ஸிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். எடுத்துட்டு 2 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணி அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை அப்படியே கீழ்ப்பக்கமாக இந்த பீடோட சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுத்து இன்னொரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம். கொடுத்து த்ரெட்டை அப்படியே இந்த பீடோட சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக இழுத்து ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இந்த இடத்துல என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். இனி அடுத்த பாக்ஸிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். எடுத்துட்டு ஒரு
3 mm பீடை கொடுத்துப்போம். கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டிச், அதே த்ரெட்டில் 4 mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அடுத்து இன்னொரு 4 mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டுக்குவோம். போட்டு இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை மேலே இழுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்குவோம். இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை மேலே இழுத்துப்போம். எடுத்துட்டு நெடில் 4 mm பீடை கோர்த்து த்ரெட்டோட உள்பக்கம் ஒரு பீடை கொடுத்து அந்த பீடை சுற்றியே 4 mm பீடை எடுத்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிப்போம். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ளவர் டிசைனில் கிடைக்கும். பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துல எண்ணாட் போட்டுக்குவோம். அடுத்து இந்த பாக்ஸில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். நீடில் ஒரு 3 mm பீடும் 2 4 mm பீடும் கொடுத்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுப்போம். போட்டுட்டு த்ரெட்டை அப்படியே சரிவாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அந்த த்ரெட்டில் 2 சுகர் பீடாக கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிப்போம். இந்த இடத்துல கொண்டு வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆரி புட்டாஸ் ஒர்க்கில் நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. நாம் பேசிக் புட்டாஸ் ஒர்க் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோலையும் இன்னொரு மெத்தடில் எப்படி ஆரி புட்டாஸ் ஒர்க் ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.